ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த IST 1820 மாடியூலில் எப்படி நம்ம வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணலான்னு சொல்லித்தர போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு சிம்பிள் போர்டு. இதில் அதிகமாக லாஜிக்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நிறைய சர்க்யூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ண அவசியம் கிடையாது. ரெண்டே பவர் சப்ளை கொடுத்துட்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ரெக்கார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ப்ளே பட்டனை ப்ளே பண்ணால் ப்ளே ஆகும். ஆனால் இது நம்ம ரிப்பீட்டடாக ப்ளே பண்ணியாக்கணும்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணினா போதும், ரிப்பீட்டடாக ப்ளே இருக்கும். சரி வாங்க, அது எப்படி கனெக்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். முதல்ல நமக்கு ஒரு லித்தியம் பேட்டரியும், அதாவது 3.7 வோல்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி ஹோல்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாக் ஒயர் வேணும். எதுக்காகனா, ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற ஜம்பர் ஒயர்ஸ் தான் ஈஸியாக இந்த மாதிரி நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். சரி வாங்க எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டில் இருக்கிற மாடியில் வந்து விசிசினா பாசிட்டிவ், அண்ட் தென் கிரவுண்ட். இந்த ரெண்டே ஒரு கனெக்ட் பண்ணால் போதும். விசிசி அப்படிங்கிறது பாசிட்டிவ் டெர்மினல். முதல்ல நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர்னால் ஜிஎன்டி, அதுதான் கிரவுண்டு. நம்ம இந்த ரெண்டு கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் அப்கமிங்கில் காட்டுறேன். பார்த்து நான் ரெண்டு வயர் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி சிம்பிளைஸ் பண்ணோன்னா, இந்த ரெக்கார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீக்கர் ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்தா தெரியும், இது ஒரு பெரிய ஸ்பீக்கர் தான். இது கொடுத்த ஸ்பீக்கர் நான் தொலைச்சிட்டேன். ஸோ அதனால் நம்ம ஒரு இந்த மாதிரி ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் ஆம்ப்ளிஃபயர் தேவைப்படும். நம்ம இப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட வெறும் சால்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் சால்டர் பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் பார்த்து சால்டர் பண்ணணும். ஏன்னா உள்ள அந்த காப்பர் வயர் வந்து இதிலேருந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம அதை கவனித்து தான் சால்டர் பண்ணணும். சால்டர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்பீக்கர் வயரை இதில் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். பாருங்கள், இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பேசினாலும் அது ரெக்கார்ட் பட்டன். அப்புறம் சென்டர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே, அப்புறம் வந்து ப்ளே ரிப்பீட்டட். சரி முதல்ல பாருங்கள், நான் பேசி காட்டுறேன். ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாடியூல் வந்து IST 1820 மாடல். அதை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள். ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாடியூல் வந்து IST 1820 மாடல். அதை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாடியூல் வந்து IST 1820 மாடல். அதை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டால் போதும், ஒரு ப்ளே ஆகிடும். ஆனால் நான் அப் டு 20 செகண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியும். அது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா வாய்ஸ் நல்லா க்ளியர் ஆகும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்னொரு தடவை கேட்டு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், லைட்டாக இருக்கு பாருங்கள். இந்த மாடல் இப்படி தான் ஒர்க் ஆகும். வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த ஸ்பீக்கருக்கு இவ்வளோ தான் வால்யூம் வரும். நமக்கு ஆம்ப்ளிஃபையர் இருந்துச்சுன்னா நல்லா வரும். தேங்க்யூ கைஸ்.